ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸ்கூல் லீவுங்கிறனால யூஸ்வலாக லேட்டாக தான் வந்து எழும்புவோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். மாறன் மித்ரா 2 பேருமே வந்து சேர்ந்தாப்பில் வந்து எழுந்திரிச்சாச்சு. ஜென்ரலாகவே ஸ்கூல் லீவுனாலே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூடுதல் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நேற்றுக்கு நைட்டு வந்து அமரன் படம் வந்து பார்த்தேன். தடவையாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரே படத்தை வந்து ஒரே ராத்திரியில் வந்து பார்த்து முடிச்சிருக்கேன். முன்னாடிலாம் வந்து ஒரே ராத்திரியில் 2 படம் வந்து பார்த்துருக்கேன். பட் இப்போ இந்த குழந்தைங்க வந்த பிறகு அந்த மாதிரிலாம் நடக்கவே மாட்டுக்கு. ஒரு படத்தை பார்க்குறதுக்கு எடுத்தால் ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுது. பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அமரன் படத்தை வந்து நேற்றுக்கு நைட்டு பார்த்து முடிச்சு ஒரே அழுக. நான் ஜென்ரலாகவே வந்து இந்த மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டான படம்லாம் பார்த்தா அப்படியே அழ ஆரம்பிச்சிருவேன். நேற்றுக்கும் அப்படி தான் அழுது லாஸ்ட்டு எப்படியோ வந்து தூங்கி காலையிலேயும் எழுந்திரிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ராகி இடியாப்பம் தான் வந்து செய்யலாம்னு நினச்சிருந்தேன். நான் வீட்லேயே வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளோர் வந்து பண்ணியிருந்தேன். நான் முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து ராகி ஃப்ளோர் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னு. அவங்களுக்கு பண்ணப்போ வந்து வீட்டுக்குமே சேர்த்தே வந்து கொஞ்சம் வந்து செஞ்சு வச்சுட்டேன். அந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளோரில் வந்து ஒரு கப் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். அது கூடவே வந்து 1/4 கப் அரிசி மாவையும் எடுத்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டும் நல்லா கொதிக்க தண்ணியும் ஆட் பண்ணி எப்பயுமே இடியாப்பத்துக்கு மாவு விரவுற மாதிரியே வந்து விரவி எடுத்துட்டேன். உங்களுக்கு ராகி ஃப்ளோர் அண்ட் ரா பனானா ஃப்ளோர் செஞ்சு கொடுத்துருந்தேன். வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தப்போ உங்களுக்கும் வேணும்னா வந்து நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து என்னை நம்பி இப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் உங்களுக்கும் யாருக்காச்சும் தேவைப்படுது, 2 ஐட்டம்ஸ் தான், ஸ்ப்ரவுட்டட் ராகியும் ரா பனானா ஃப்ளோரும் மட்டும்தான். அது தேவை அப்படின்னா வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பிங் பண்ணுங்கள். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து பண்ணுவேன். ஆல்ரெடி வந்து செஞ்சு வச்சு ஸ்டாக் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுவேன். நான் வீட்லேயே பண்ணுறனால பெரிய பேட்சாகவும் வந்து செய்ய மாட்டேன். குட்டி பேட்சாக தான் வந்து அந்தந்த டைமில் தான் வந்து செய்வேன். அதனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்பலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பிங்க் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். மாவு வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதும் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக கொஞ்சம் ஆயிலுமே வந்து ட்ரிசில் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயுமே இடியாப்பம் புளிகிற மாதிரியே இடியாப்பம் அச்சில் போட்டு இடியாப்பமாக வந்து புளிஞ்சாச்சு. புளியறதுக்குமே வந்து ஈஸியாக தான் வந்துச்சு. ஃபஸ்ட் நான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் வந்து இடியாப்பம் எவ்வளோ ஈஸியாக புளிய வருமோ அதே மாதிரி ஈஸியாக தான் வந்து வந்துச்சு. இந்த இட்லி தட்டு வந்து ரீசெண்டாக தான் வந்து வாங்கியிருந்தேன். நான் பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன இட்லி தட்டு தான் வந்து வச்சுருப்பேன். அதில் வந்து 10 இட்லி தான் வந்து வரும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பேட்ச் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரே தடவையாக வந்து முடிஞ்சிருமேன்னு தான் வந்து ரீசெண்டாக தான் வந்து இதை வாங்கியிருந்தேன். இது வந்து இண்டஸ் வேலியோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாட் தான். ஒரு தட்டில் வந்து 7 இட்லி வந்து வரும். அப்படி 2 பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் அட் அ டைம் 14 இட்லி வந்து வச்சுக்கலாம். இது கூடவே வந்து வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணுறது, மோமோஸ் பண்ணுறதுக்கு, இடியாப்பம் புளியறதுக்கு, அப்புறம் டோக்லா அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு கூட வந்து பிளேட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ட்ரை பிளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் வந்து இருக்குது. இண்டக்ஷன்லேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்டயே சின்ன சைஸ்லேயுமே வந்து இட்லி தட்டு வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸில் வந்து தேவைப்படுதோ அந்த சைஸ்க்கு ஏற்றாப்பில் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இண்டஸ் வேலியில் வந்து எந்த ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் அஞ்சனா 12ங்கிற டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணிக்கோங்க. இடியாப்பம் இப்போ வந்து அப்படியே வந்து புளிஞ்சிட்டேன். சூப்பராக வருது பார்த்தீங்களா? அழகாக ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. அவிச்ச பிறகுமே நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. மில்லட்டில் வந்து இடியாப்பம் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ஹெல்தி தான். அடிக்கடி வந்து மில்லட்ஸுமே வந்து எடுத்துக்கோங்க. இடியாப்பம் தான் வந்து சொல்லலை, மில்லட் இட்லி, தோசை, இல்லைனா வந்து மில்லட்டில் வந்து இந்த மாதிரி இடியாப்பம், மில்லட் புட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்குமே வந்து மில்லட்ஸ் வந்து அடிக்கடி உடம்புல வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அப்புறம் இடியாப்பம் புளிஞ்சு வச்சுருக்க தட்டை 2யுமே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து இடியாப்பம் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இடியாப்பத்துக்கு சைடிஷாக வந்து வெஜிடபிள் கிரேவி தான் வந்து செஞ்சேன்னு சொல்ல மாட்டேன். முந்தின நாள் வந்து நைட்டு ஹோட்டலில் இருந்து வாங்கியிருந்தோம். அதில் வந்து வெஜ் கிரேவி வந்து எக்ஸஸ் ஆகிடுச்சு. அது இருந்தனால தான் வந்து நான் இடியாப்பமே வந்து பிளான் பண்ணேன். ஏன்னா கிரேவி பண்ணுறது வந்து மிச்சம் ஆயிரும் பார்த்தீங்களா. இல்லைனா இடியாப்பத்துக்கு தேங்காய் சட்னி, ஸ்டியூ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். பட் வந்து வெஜிடபிள் கிரேவி இருந்தனால அந்த வெஜிடபிள் கிரேவியோட இந்த இடியாப்பத்தை வச்சு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த கிரேவியுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒரு நாள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நினச்சிருக்கேன். ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதோட ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இடியாப்பத்தை வந்து புளிஞ்சு முடிச்ச பிறகு அப்படியே வந்து கொஞ்சம் ஏத்தம்பழம் வந்து இருந்துச்சு. அதையுமே வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் கழிச்சு மாறன் மித்ராவுக்கு வந்து ஸ்நாக்ஸாக வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு. ஏத்தம்பழத்தை வந்து சில டைம் இப்படி ஸ்டீம் பண்ணி கொடுப்பேன், சில டைம் ரோஸ்ட்
ரோஸ்ட் பண்ணி கொடுப்பேன். கொஞ்சம் நல்லா பழுத்து இருந்துச்சு அப்படின்னா சும்மாவே வந்து கட் பண்ணி கொடுத்துருவேன். பட் இன்றைக்கி வந்து ஸ்டீம் தான் பண்ணியிருந்தேன். மித்ரா 2 பேத்துக்கும் ஃபஸ்ட்டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நானுமே வந்து சாப்பிட்டுட்டேன். அவங்க 2 பேரும் ஹாலில் உட்காந்து ப்ளே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து மாறனுக்கு இந்த மேக்னெட்டிக் டைல்ஸ், பில்டிங் பிளாக்ஸ் அதிலலாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட். முன்னாடியுமே இதை வச்சு விளையாடுவான். பட் வந்து இன்னோவேட்டிவாக வந்து எதுவும் கன்ஸ்ட்ரக்ட்லாம் பண்ண மாட்டான். சும்மா அப்படி மேலேயாக வரிசையாக வந்து வச்சுட்டு போயிடுவான். பட் இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுறத பார்க்குறப்ப வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹால்லையுமே வந்து மஸ்கிட்டோ நெட் வந்து போட்டுட்டோம். ரொம்ப நாளாக வந்து போடணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா குட்டி குட்டியாக பூச்சி, கொசு எல்லாமே வந்து வந்துட்டுருக்கா. அதனால் வந்து ஹாலில் இருந்த விண்டோஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து போட்டுட்டோம். மாறன் மித்ரா விளையாடிட்டு இருக்கக்கூடிய இந்த பில்டிங் பிளாக் செட் வந்து பர்த்டேக்கு வந்து கிஃப்டாக கிடச்சிது. அதனால் அதோட லிங்க் வந்து என்கிட்ட இல்லை. அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மேக்னெட்டிக் டைல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். வீடியோலையா இல்லை இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டப்போவான்னு தெரில. நிறைய பேர் அதோட லிங்க்குமே வந்து கேட்டிருந்தீங்க. எங்ககிட்ட இருக்கிற மேக்னெட்டிக் டைல்ஸ் வந்து அப்ராடில் உள்ளது. நீங்கள் வந்து மேக்னெட்டிக் டைல்ஸ்ன்னு அமேசானில் வந்து சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஒவ்வொன்றும் வந்து நம்பர் ஆஃப் பீசஸில் வந்து டிஃபர் ஆகும். அது மாதிரி ரேட் வைஸும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து தேவை, உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பில்டிங் பிளாக் செட் எல்லாமே வந்து உங்களுக்கு லோக்கலாக எல்லா ஷாப்ஸ்லையுமே மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்கும். இல்லைனா இதுவுமே நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஏதாச்சும் லிங்க் கிடைச்சுனா கூட வந்து நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். எப்பயுமே இவங்க 2 பேரும் இப்படி ஒன்றா விளையாடுவாங்களா நீங்கள் யோசிக்கலாம். எல்லா வீட்லையும் இருக்கிற மாதிரி தான். கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வந்து சண்டை வந்துடும். மோஸ்ட்லி மித்ரா தான் வந்து அழகிற மாதிரி இருக்கும். இந்த பைண்டர் புக்கையுமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் இது வரைக்கும் நிறைய பேஜஸில் வந்து பார்த்துருக்கேன். பட் கஸ்டமைஸ்டு பைண்டர்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து ஹானா லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ங்கிற ஒரு பேஜ் வந்து இருக்குது. அவங்க வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. ஆட்டிசம், ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைங்களுக்குமே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி கூட வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டனா வந்து நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. யாராச்சும் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து ஷேர் பண்ணுறேன். பைண்டர்ஸ்ன்னு இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிரெயின் பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி கூட வந்து அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அவங்களோட பேஜ் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டனா செக் பண்ணிக்கோங்க. மாறன் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் வந்து துணி லோட் பண்ணியிருந்தானா அது எல்லாத்தையும் பக்கெட்டில் வச்சு கொடுட்டான்னு சொன்னேன். அப்புறம் அவன் தான் அன்லோட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து வச்சு கொடுத்துட்டு இருந்தான். இந்த மாதிரி ஹெல்ப்புமே வந்து அப்பப்போ வந்து செஞ்சு கொடுப்பான். இது மாதிரி நம்ம பழக்கிறதுமே வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா விஷயமே வந்து பழக்கிறது வந்து நல்லது. வீட்லேயுமே வந்து அப்பப்போ சின்ன சின்ன இந்த வீட்டு வேலைங்க அதுவுமே வந்து செஞ்சு கேளுங்க. ஏன்னா அவங்களும் வந்து பழகிப்பாங்க. அவங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து அவங்க என்ஜாய் பண்ண தான் செய்வாங்க. கொஞ்ச நேரம் பில்டிங் பிளாக்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிளேட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து கொட்டடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் துணி எல்லாத்தையும் போயிட்டு காய போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறப்ப தான் சைட்டில் பார்த்தா அந்த முருங்கைக்காய் மரம் வந்து பக்கத்தில் வந்து இருக்குது. அதில் வந்து ஃபுல்லாக மசுக்குட்டியாக இருந்துச்சு. எனக்கு வந்து பயம் வந்துடுச்சு. காத்தடிச்சு பறந்து வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதே அப்படின்னு. அதில் உடனே சுதனை கூப்பிட்டு துணியை வந்து ஒரு குச்சியில் வந்து சுற்றிட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி அப்படியே நெருப்பு வச்சு அந்த மசுக்குட்டிக்கு மேலே எல்லாத்துலேயுமே வந்து நெருப்பு காமிச்சிட்டோம். சின்ன முடி அதுக்கு மேலே இருக்கிறது பட்டாலுமே வந்து உடம்பு எல்லாமே வீங்க ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி சுதன் வந்து ஒரு கப் நல்லாவே வந்து அனுபவிச்சாங்க. அதனால் குழந்தைங்க மேலே பற்றக்கூடாதே, நம்ம மேலேயுமே வந்து பற்றக்கூடாது. அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு உடனே வந்து நெருப்பு காமிச்சு எல்லாத்தையுமே வந்து எரிச்சிட்டோம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ ஒரு 2 இடத்துல தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நெருப்பு காட்டுறப்ப வேற எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போமேன்னு பார்த்தா அங்கங்கேயே அடையாக இருந்துச்சு. எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ எல்லா இடத்துலையுமே வந்து நெருப்பை வந்து காமிச்சிட்டோம். பக்கத்து வீட்டில் இருந்தவங்க சொல்லியிருந்தாங்க சாணியை வந்து தெளிச்சு விட்டுட்டா அது வந்து வராது அப்படின்னா. அதனால் அதை வந்து நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணலாம்னு நினச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த மசுக்குட்டி வராமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் தெரியுமானு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் வந்து அதையுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே எரிஞ்சு கீழே தான் விழுந்துச்சு. அப்புறம் அதை எல்லாத்தையுமே வந்து பெருக்கி க்ளீன் பண்ணிட்டோம். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ண பிறகு தான் மனசே வந்து கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஸோ இந்த வீடியோவும் வந்து நான் இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.